Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட தலைமுடியை நல்லா நீளமா அடர்த்தியா கருகருன்னு ஷைனிங்கா பளபளன்னு மின்ன வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருட்களை வச்சு நான் இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா உங்கள் தலைமுடி நல்லா அடர்த்தியாக பளபளன்னு ஷைனியாக கருமையாக மின்னும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தலைமுடியை நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு மாற்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுற அந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை. இதில் நான் ஒரு 5 கொய்யா இலை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொய்யா இலை என்ன செய்யும்னா, நம்ம முடியில் இருக்கிற வேர்க்கால் பகுதியில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு, அதாவது தலையில் ஏற்படுற பொடுகு, அரிப்பு, இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்தாக செயல்பட்டு நம்ம தலைமுடிக்க கொட்ட விடாமல் பாதுகாக்கும். இதனால் முடி கொட்டுதல் பிரச்சனை நீங்கி இளநரை பிரச்சனையையும் இந்த கொய்யா இலை சரி பண்ணோம். அடுத்து இது கூட நான் எடுத்துக்கிற இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை இலை. இந்த கருவேப்பிலை இலைக்குல இருக்கிற கரோட்டினாய்டுங்கிற சத்து நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை வாரி வழங்கும். நம்ம தலைமுடியில் மெலனின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி முடிக்கு தேவையான கருமை நிறத்தையும் இந்த கருவேப்பிலை தான் அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த ஹேர் பேக் கூட நம்ம இந்த கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சி நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம முடியை அடர்த்தியாக கருகருன்னு கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காயை நம்ம அவுட்டேக்காக மட்டும் இல்லாமல் இன்டேக்காக எடுத்துகிட்டு வர்றப்ப நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமமானது. அதனால் இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும், அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது கூட நான் எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். 3 வெண்டைக்காயை எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெண்டைக்காயை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெமடி ரெடி பண்ண போகிறோம். தலைக்கு வெண்டைக்காயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடியை பளபளன்னு ஷைனிங்காக மின்ன வைக்கக்கூடிய தன்மை, நல்ல ஒரு கண்டிஷ்னராக செயல்படுற தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வச்சு நம்ம இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தான் இந்த நெல்லிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கட் பண்ணிட்டு வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை போடுறேன். அடுத்து இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை ஆட் பண்ணுறேன். அடுத்து இந்த இலை அரைப்படாமல் இருக்கும், அதனால் இந்த கொய்யா இலையை நான் 4ஆக கிழிச்சு போடுறேன். அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை இலையையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இதை நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு ஹேர் பேக்கு எப்படி தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் ஊற்றணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் அரைச்சி கொண்டு வரேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக்கை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு கிளீனான ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வெண்டைக்காய் போட்டதுனால இது நல்லா வலுவலுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலுவலுப்பு தன்மை தான் நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்காக கொடுக்கும். ஷைனிங் மட்டும் இல்லாமல் நம்ம முடியை தொட்டு பார்த்தா அப்படியே சாஃப்டாக பட்டு போல் நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு எடுத்து முடியோட வேர்க்கால் பகுதியில் நல்லா தடவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முடியோட வேர்க்கால் பகுதியில் இந்த தண்ணி நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி நம்ம
கை விரல்களால் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணுறப்ப நம்ம தலைமுடியில் இந்த ஜூஸ் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ரத்த ஓட்டமும் ஆரம்பிச்சிடும். இப்போ ரத்த ஓட்டம் அதிகரித்து நல்லா அந்த ஜூஸு இறங்கி நம்ம முடிக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சத்து கிடைக்க ஆரம்பித்தோடனே நம்ம முடியில் இருக்கிற மயிர் கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எப்படித்தான் இழுத்தாலும் முடி கொட்டவே கொட்டாது. நம்ம தலைமுடி வந்து அடர்த்தியாக, கருமையாக, நீளமாக, ஷைனிங்காக பல முன்ன இந்த ஒரு ஹேர் பேக்கே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான் இது. இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.